நற்சிந்தனைக்காக ஆழ்வினை உடைமை அதிகாரத்தின் 620வது குறள் எடுக்கப்படுகிறது. ஊழலையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இங்க ஊழ் என்பது எங்கட ஊழ்வினை குறிக்கும். உட்பக்கம் காண்பர் என்பது கருத்து, அதை அந்த வினையை தோற்கடிக்க முடியும் என்பதும், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்பது மனம் தளராது காலதாமதம் இல்லாமல் தொடர்ச்சியாக முயற்சி ஒன்றை மேற்கொள்பவரை குறிக்கிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக மனம் தளராது உரிய காலத்தில் ஒரு செயலை ஆற்றுபவர் அவருடைய ஊழ்வினை பயனை இருந்து விடுபட முடியும் என்றும் இக்குறளிட்ட கருத்தாக அமைகிறது. அந்த வகையில ஒரு குறித்த கிராமத்துல ஒரு விவசாயி அந்த கிராமத்துல உள்ள மக்களின் பெரும்பாலானவர்களுக்கு அவரே அந்த அரிசிக்கான நெல்லை அறுவடை செய்து கொடுப்பது வளமை. குறித்த காலம் ஒரு வருடத்தில் அறுவடைக்கான விதைப்புக்கான பண்படுத்தல் சந்தர்ப்பத்தினை மேற்கொள்ளுகின்ற போது மழை வரவில்லை. ஆகவே இந்த முறை எனது அறுவடையில பிரச்சனை வருமோன்று எண்ணிக்கொண்டிராமல் அவர் நீர் இல்லாத பிரச்சனையால தானே அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறதால நான் ஒரு கிணற இந்த நெல் விளைகிற நிலத்தில தோண்டுவோம் என்று சொல்லி அவர் விடாமுயற்சியுடனும் காலதாமதமின்றியும் பண்படுத்துற காலத்துக்குள்ளேயே அந்த கிணறு ஒன்றை வெட்டி நீரை அதில் எடுத்து தனது வளமையான நெல் விதைப்பை மேற்கொண்டு அறுவடையை செய்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அரிசிக்கான நெல்லை வழக்கம் போல வழங்கி இருக்கின்றார். இதுதான் இந்த குறளுக்குரிய கருத்து படக்கூடிய ஒரு கதையாக அமைகிறது. இந்த வகையில நாங்கள் இங்க வேலை செய்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய சேவையினை மனந்தளராது காலம் தப்பாது உரிய நேரத்தில் செய்வதன் மூலம் எங்களுடைய ஊழ்வினை பயனை குறைத்து கொள்ளலாம் என கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி. ரஜிதா குறள் மிகவும் பொருத்தமான குறள். உலை உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயர்த்துவர். மிகவும் நல்ல குறள். எனக்கு மற்ற கருத்தை வந்து அவர்கிட்ட அது குறை அல்ல. திருக்குறளுக்கு 500 பேர் உரையாடிருக்காங்க. அரசியல வயது 3 பேர். ஆகவே ஒவ்வொருவருடைய பார்த்து சொல்ல கிடையாது. அதாவது ஊழ் என்னுடைய விதி நல்ல விதி ஊழையும் உண்மக்கம் தாண்டாங்க அதையும் மாற வைப்பார். ஊழல்ங்கிறது எழுதப்பட்டவங்க சொல்லு அது ரிட்டன் ஆல்ரெடி அது புரியுதான் என்று அதன் கூட உட்பக்கம் தான் அதன் கூட மாற வைப்பவர் ஆரண்டார் ஆளாது உணர்த்துவோம். அதாவது உலகில் 2000 வருடங்களுக்கு உலகில் சிம்பிளா கவிதை உலகில் சொல்றது ஒரு நோயாளர் உலகங்கள் சொல்றாங்க. உலகங்களும் தங்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமான சொந்தங்கள் இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முதல் உலகம் உலகில் அப்படி ஒரு அரியணம் இல்லாமல் ஒரு கருத்தை இல்லாமல் முயற்சியும் செய்பவர். அந்த ஊழல்கள் அதாவது எழுதப்பட்ட சரியா ஆல்ரெடி எழுதப்பட்டதை மாற்ற முடியும். ஒரு பொருத்தமான குறள். ஆனா இன்றைய நாளுக்கு ஒரு